ஹே மம்மிஸ், இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவோட ஸ்வீட் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். சம்பா ரவா பாயசம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு சம்பா ரவை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், ப்ரௌன் சுகர். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நார்மல் பாலை நல்லா சுண்ட அந்த ஏடெல்லாம் சுரண்டி விட்டு காசி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பாகு. ஸோ வெல்லம் பாகு வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி அதையும் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நாலும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு இருக்குது. ஸோ கடாயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்து அதில் வந்துட்டு 1:4 அந்த ஒரு கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்து ஊற்றி நல்லா அந்த பருப்பு கொதிக்கிறப்ப ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ அந்த கொதிக்கிற அந்த இதில் தான் அது வேகணும். கொஞ்சம் லைட்டாக வெந்தப்புறமா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் 2 டைப்பாக நீங்கள் செய்யலாம். ஒன்று தேங்காய் பால்லையே ஃபுல்லாக செய்யலாம். ஸோ தேங்காய் பால் கொஞ்சம் ஃபுல்லாக என்னெல்லாம் நீங்கள் வந்து திக் தேங்காய் பால் தான் நம்ம எடுக்கணும். 2-3 எடுக்கக்கூடாது. தேங்காய் பாலை ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வெள்ளை பாகையும் நீங்கள் ஊற்றிடுங்க. ஸோ இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு மில்க் மேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்துட்டு ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு இறக்கி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பால் சுண்டை காய்ச்சி அதை வந்து நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா திக் க்ரீம் மாதிரி ஆகிடும். அதையும் போட்டிங்கன்னா ரிச்சாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த ஏடோடையே சாப்பிட எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த பாலை வந்து அந்த ஏடோடையே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது அந்த ஏடு தட்டுப்படும் போது சூப்பராக இருக்கும். அது வேண்டாம்னா நீங்கள் அந்த பாலை வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா க்ரீமி ஆகிடும். அது போட்டுக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னாலும் அது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வந்து வெல்லம் அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் போட்டுறப்பவே உங்களுக்கு திக்காயிரும். ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் மேட் கூட நீங்கள் அந்த வெல்லத்துக்கு கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 டைப்பாக செஞ்சு கடைசியாக வந்து முந்திரி திராட்சை போட்டு தாளித்து சூப்பராக ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கமகமன் டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ சில்லுனும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.